காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 40வது எபிசோடு. இன்றைக்கி என்ன எலிமினேஷன் வீக்கு. இன்றைக்கி என்னென்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணது ஆல்ரெடி வந்து சுஜிதா சுனிதா அவங்க தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு நேம் சொல்லிடுவாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டு சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க்கை சொல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் கன்ஃபெஷன் ரூமில் போய் இவங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் என்னென்ன டிஷ்ஷுங்கிறத கேட்டு வந்து இது பண்ணிக்கணும். அது பார்க்கறதுக்கு ஃபன்னு கண்டும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது உள்ளே போனால் அந்த இதில் சொல்கிறது எப்படி கன்ஃபியூஷன் ரூமில் சொல்லுவாங்க அப்படின்னா முட்டைக்கோசு, மிளகு, சீரகம், கடுகு அப்படின்னு ஸ்பீடாக சொல்லிட்டு போவாங்க. அதை எப்படி ரெஃபர் பண்ணணும், அதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒன்று முடிஞ்சு. அந்த இது மறுபடியும் டவுட் வந்தால் போய் எப்படி செய்முறையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கஷாயம் வச்சுருந்தாங்க. அதை குடிச்சிட்டு போய் தான் அவங்க இது பண்ணணும். அது என்ட்ரன்ஸில் எப்படி இருந்ததுன்னா பலூனுக்கு நடுவில் வந்து ஒரு ஹிப் ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கணும் கோமாளிக்கு தான் போய் அதை என்ன எதுன்னு இன்க்ரீடியன்ட் கேட்டு வந்து கோமாளி சொல்லி குக்குங்க சமைக்கிற மாதிரி இருந்தது. இதில் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஃபன்னலகண்டும் நல்லா போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபன்னலகண்டும் நல்லா போச்சு. இன்னொன்று சூப்பராகவும் இருந்தது எல்லா டிஷ்ஷும். இஃபான் பண்ணது வந்து வெஜிடபிள் மார்னிங் சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணார். பிரியங்கா வந்து கட்டே காசாக்னு ஒரு டிஷ் பண்ணாங்க. சுஜிதா அவங்க வந்து மலாய் கோஃப்தா இன் சிக்கி டெமோடோ கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அக்ஷய் கமலுக்கு வந்து ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸு, வீடியூஸருக்கு பட்டர் சிக்கன் மசாலா, திவ்யா துரைசாமிக்கு கேனோலின்னு பண்ணாங்க. இதில் வந்து கடைசி செஃபாக்தி வின் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃபான் தான் வின் பண்ணார். அவர் பண்ண வெஜிடபிள் மார்னிங் வந்து சூப்பராகவும் இருந்தது. கன்சிடென்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அவரோட சரத்து மட்டும்தான் ஒரே ஒரு டிஷ் மட்டும்தான், ஒரே ஒரு நேம் மட்டும்தான் இது எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஈக்குவலாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசியாக வந்து எலிமினேஷன் வீக்குன்னா 2 பேர் எலிமினேஷனாக இருந்தாங்க. பிடிவி அண்டு திவ்யா துரைசாமி 2 பேர் இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் வச்சாங்க. அதில் வந்து 2 பேர் டிஷ்ஷுமே வந்து ஓரளவுக்கு கன்சிடென்ஸுக்கூட வரல 2 பேர்த்துமே. அதனால் வந்து ஃபஸ்ட்டு திவ்யா எலிமினேட் பண்ண உடனே அடுத்து விடிவி எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது வந்து பிக் பாஸ் இது வந்து இந்த பிக் பாஸ் சேலஞ்சு கன்ஃபியூஷன் சேலஞ்சில் வந்து இது வரைக்கும் குக்கு வித் கோமாளி இது மாதிரி நடந்ததே இல்லை. அதனால் இந்த தடவை வந்து 2 பேர்த்தையும் எலிமினேட் பண்ணி 4 பேர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக ஆயிருக்காங்க. பார்க்கறதுக்கு எல்லாம் மட்டும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.